ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ஃபியூச்சர் கிரிப்டோ ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நாம் இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கி, நாம் நேற்று வாட்ஸ்அப் பெய்ட் குரூப்பில் சிக்னல் கொடுத்தோம். அதோட அனலைசிஸும் அதுக்கடுத்து இதுக்கு மேலே வாட்ஸ்அப் பெய்ட் குரூப் சிக்னல் கொடுப்போம். அதோட சின்ன அனலைஸ் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிடிசி ஒரு பெரிய லெவலில் ஒரு புல் பேக் ஆச்சு. ஸோ நம்ம அதோட அனலைஸ் பார்க்கத்தான் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிடிசி அனலைஸ் பார்த்துட்டு தென் நம்ம அதில் இருக்க வாட்ஸ்அப் சிக்னல்லாம் நம்ம அனலைஸ் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டேக்காக வந்துடுவோம். நம்ம இது எதிர்பார்த்து தான் ஏன் எதிர்பார்த்து அப்படின்றனா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் எவ்வளோ தூரத்துலேருந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரத்துலேருந்து இவங்க கீழே இறங்கி நிற்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன புல் பேக் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன புல் பேக் ஆச்சா, ஒரு சின்ன புல் பேக் 40,000 ஒரு புல் பேக் ஆகுது. பட் நம்ம இப்போதைக்கு பையிங்க்கு போக வேண்டாம். பையிங் போனால் ஒரு சம் பேட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ணட்டும். நான் சொல்கிறது பிளைண்டாக பைக்கு போவேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? டே இருக்கட்டும், நம்ம 4 ஹவர்ஸில் பார்ப்போமா. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சரின்னு இறங்கியிருந்தான். பட் இங்கே சின்ன ஒரு புல் பக்கத்தில் நம்ம அங்கே செல்லிங் பட்டாச்சு, பிரச்சனை கிடையாது. இங்கேயும் ப்ராஃபிட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிடுவாங்க பாருங்கள். சின்ன லெவலில் பார்த்தா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போயினுக்கிறோம். இப்போ 40,000 ஒரு சரியான ரவுண்ட் லெவல். சரிங்களா? ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவன் மூவ்மெண்ட் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறனால நம்ம எப்படி சொல்கிறதுனா வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் நம்ம ஃபார்வர்ட் ஆச்சு. எப்படின்னா நைட்டு ஆல்மோஸ்ட் பகல் 3:30 கிட்ட நம்ம மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தா நைட்டு ஆல்மோஸ்ட் 9 o'clock 10 o'clock அப்படின்றது. நாம் என்ன எதிர்பார்த்தோன்னா, இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி இங்கே டபிள்யூ பேட்டர்ன் இருக்குல்ல. ஸோ ஐ மீன் சின்னதாக இந்த மாதிரி பேட்டர்ன் நமக்கு நினச்சிக்கிட்டோம். நம்ம சரியான பேட்டர்ன் கிடைக்கணும். அதனால தான் நம்ம இங்கே இந்த பேட்டர்ன் நம்ம வேலை எடுத்துக்கல. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பாருங்கள், இப்படி ஒரு பேட்டர்ன் போய் இப்படி கீழே வந்துக்குது. இது சரியான டபிள்யூ பேட்டர்ன். லாங் வியூவில் பார்த்தா இதுதான் ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து அக்ரெசிவாக மூவ்மெண்ட் ஆகிடுது. இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 40,100 200 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். என்னோட எக்ஸப்டேஷன், ஐ மீன் என்னோட இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா உடனே மார்க்கெட் கீழே இறங்கினா மேலே போகணுன்றது சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ப்ராஃபிட் புக்கிங் ஆகிறதுனால இது கொஞ்சம் மூவ்மெண்ட் மேலே இருக்கும் தான். அதுக்கடுத்து திரும்பி எங்கன்னா செல்லிங் சிக்னல் கொடுத்தோன்னா நம்ம திரும்பி செல் தான் பண்ணணும். இப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறான்ட்டு நம்ம திரும்பி பையிங் கொடுக்கூடாது. ஏன்னா செல்லர்ஸ் எப்படி சொல்கிறது, திரும்பி இப்போ இங்கே விட்டவங்களாம், இங்கே செல் பண்ண மறந்தவங்க இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி விட்டவங்க திரும்பி இங்கே திரும்பி செல்லிங் பொசிஷன் ஆட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், மார்க்கெட் செல்லிங்க்கு கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நாம் நம்ம செல்லிங்கை தான் நம்ம பார்த்தாகணும். சரிங்களா? பட் இப்போ உடனே செல்லிங்க்கு போயிடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன ரேஞ்ச் ஆகட்டும், சம்திங் ஏதாவது ஆகட்டும், அப்போ நம்ம செல் பண்ணுவோம். பட் ரொம்ப பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே எதிர்பார்த்தாலும் இந்த லெவலில் எதிர்பார்க்கக்கூடாது. இன்கேஸ் இந்த லெவலில் செல்லிங் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் இது இவ்வளோ தூரம், அந்த செகண்ட் இவ்வளோ தூரம், அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையல் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த டைமில் ரொம்ப முக்கியமானது. 80% கீழே போக வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ட்ரையல் பண்ணுறது பெட்டர். இப்போ நம்ம செல்லிங் போடுந்தா பாருங்கள், அப்படியே எப்படி சொல்கிறது, ஆல்மோஸ்ட் 40,200 மேலே ரீச் ஆகிட்டேன்னா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். தென் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நேற்று அனலைஸ் கொடுத்துருந்தோம் கிரிப்டோ, ஐ மீன் வாட்ஸ்அப் பெய்ட் குரூப்பில் நம்ம அனலைஸ் கொடுத்தோம்ல. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், CHZ 847, ஆல்மோஸ்ட் 845 8:45 பையிங்க்கு நான் கொடுத்தேங்க. எத்தனை பேர் நம்ம கொடுத்த பையிங் சைன் எடுத்துக்கிட்டிங்கன்னு எனக்கு தெரியல. நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேக்கான பையிங் ஏன் அதை பை பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், வீக்லியில் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் CHZ இது பார்த்தீங்கன்னா வீக்லியில் பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தான். சரியான மூவ்மெண்ட். இங்கே பாருங்கள், மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் பண்ணி தான் இது இப்போ க்ளோசிங் ஆகிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஒரு பிரேக் அவுட் ஜோனுக்கிட்ட இங்கே ரேஞ்ச் ஆகி தான் இப்போ பிரேக் அவுட் கொடுக்குறான். டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி பேட்டர்ன் க்ரியேட் ஆகிது, ட்ரெண்ட் லைன் இருக்குதா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்தால் நம்ம இங்கேயே பையிங் கொடுத்தாச்சு. ஓகே, 1 minute. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எதுக்காக பை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருந்தான். ஸோ அதனால் நம்ம 4 ஹவர்ஸ் இந்த லெவலுக்கு என்ட்ரி ப்ரைஸ் சொல்லணும். நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ 4.50 60 வரைக்கும் போயிருந்தோம். இப்போதைக்கு கரண்ட்டில் நம்ம கோர்ஸ் பண்ணால் கூட 3% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்.
நம்ம சொன்ன மாதிரி இதில் வந்து 4% வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு வேல்டான ஒரு ப்ராஃபிட் நம்ம இதில் எதிர்பார்த்தாச்சு. நம்ம டார்கெட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுது. சரிங்களா? சரி, இப்போ இந்த காரணத்தை வந்து பை பண்ணியிருந்தோம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன ஹோல்ட் பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஏன்னா 1 ஹவரில் பார்ப்போம். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து மோஸ்ட்லி அழகாக பொறுமையாக தான் ஏறி நிற்கிறான். ஸோ 1 ஹவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, பிடிசி நம்ம சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபுல் பேக் வரும். 1 ஹவரில் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பட் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரில. 30 மினிட்ஸில் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இன்கேஸ் 30 மினிட்ஸில் இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தானா நாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பையிங்கில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான். இப்போதைய கண்டிஷன் ஹோல்ட் பண்ணுங்கள். பட் க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எம் பேட்டர்ன் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஏதாவது காமிச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் அதுக்கடுத்து நீங்கள் திரும்பி ஒரு பையிங் கிடச்சோடனே நம்ம பை பண்ணிக்கலாம். அதை விட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க வேணான்றேன். மார்க்கெட் வந்து இப்போ தான் புல் பேக்கில் போய்க்கிறான் மேலே. ஸோ அதனால தான் வந்து நான் ரிஸ்க் வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறவங்கள. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இது. ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த பக்கத்துலையும் பாருங்களா, சரிதா ஒரு ட்ரெண்ட் லைன், அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் சாட் பட்டனில் மாட்டின்னு இருக்கிறான். இப்போ தான் நாங்களே கரெக்டாக கண்டுபிடிச்சோம். இப்படி மாதிரி போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பிளர், நம்ம எதிர்பார்த்தது பிளர் வந்து 10% வந்துச்சு. பிளரும் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை மணிக்குன்னா ஆல்மோஸ்ட் 9 o'clock கிட்ட நம்ம வந்து ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தோம். நம்ம ரொம்ப சொன்னால் இதை பார்த்தியா, இந்த பாரில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஐ மீன் இந்த பார் க்ளோசிங் கொடுத்து இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் கிட்ட ஏன் கரெக்டாக நம்ம சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி பாருங்களா, திரும்பி நான் சொன்ன இடத்துக்கிட்ட திரும்பி ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு வந்து மேலே இருக்கான். ஐ மீன் சாரி, இந்த லெவல் இந்த பார் தெரியுதா, இதான் 9 o'clock கிட்ட வந்த பார். ஓகே, இந்த பாரில் நம்ம சொல்லியிருந்தோம். பட் அந்த பார் கிட்ட வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிட்டு திரும்பி மேலே போய்க்கலாம். இதே மாதிரி இப்போ திரும்பி இப்படி மேலே போய் கூட இப்படி கீழே வரலாம். பட் இன்கேஸ் இங்கே வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்தால் அப்படியே மேலே அப்படியே கவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். சரிங்களா? இது ஒன் ஹவரில் நம்ம அந்த மாதிரி பார்த்தோம். சரி, நம்ம முதல்ல வீக்லியில் பார்த்துருவோம். ஒன்று பை பண்ணது பர்ஃபெக்டாக பேட் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மேலே யாருன்னா ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு திரும்பி போகிறான். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தா அவன் பையிங்கில் தான் இருக்கிறான். வீக்லியில் சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் நான் இவனை ஏன் பையிங்கில் ரொம்ப போட்டேன்னா 1 hour ஐ மீன் நேற்று வந்து செல்லிங் டே. பட் நேற்றும் வந்து அந்தளவுக்கு ஹோல்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதுக்காக நான் இதை டிலீட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பேட்டர்ன். இங்கே பேட்டர்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டான். இந்த 4 ஹவர்ஸில் பாருங்களா, இதனால தான் நான் வந்து ரொம்ப நேற்று எவ்வளோ பெரிய செல்லிங் டே எல்லாருக்கும் தெரியும். 1000 பாயிண்ட்ஸ் கீழே வந்து 1500 பாயிண்ட்ஸ் கீழே வந்து நம்ம கேப்சர் பண்ணோம் பிடிசியில். அப்பயுமே வந்து ரொம்ப ரேஞ்சு தான் தவிர செல்லிங் ஆகலை. ஸோ இங்கே வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் வந்து நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் நம்ம பை பண்ணியாச்சு. நம்ம கரெக்டாக சொன்னால் 60-70 இதுக்குள்ளே வாங்கியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இவன் 10% கிட்ட போயிட்டான். க்ளோஸ் பண்ண இப்போ கரண்ட்டில் க்ளோஸ் ஆகணும் 9% தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அதுக்கடுத்து நம்ம ஒரு கிரிப்டோ வந்து நம்ம அனலைஸ் பண்ண கொடுத்துருந்தோம். அது எதுனா TWT தான் அனலைஸ் பண்ண ஐ மீன் செல்லிங் கொடுத்துருந்தோம் 952. அதுக்கு காரணம் என்ன அதையும் நான் சொல்லிடுறேன். வித்தவுட் ரீசன் தேர் இஸ் நத்திங். லாஸ்ட்டாக வந்து ஒரு சிக்னல் சொல்ல போகிறோம், அதை லாஸ்ட்டாக நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்த்தா TWT வந்தால் அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தோம். நல்ல மேலேனா ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணால் திரும்பி வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தா செல்லிங்க்கு நம்ம TWT கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் மல்டிபிள் டைம் தானே. இங்கே பாருங்கள், ஒரே லெவலால் அது ஒரு காரணத்தால் நம்ம செல்லிங் கொடுத்துருந்தோம் வீக்லியில். டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வீக்கில் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரீச் ஆகிருந்தான். ஸோ நாம் என்ன அசம்ஷன் பண்ணுறோன்னா இவனை வந்து நம்ம செல்லிங்க்கு தான் பார்க்குறோம். ஓகேவா? டே 4 ஹவர்ஸில் வந்து நம்ம என்ன நினச்சோன்னா இவன் ஆல்ரெடி இப்போ தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ இப்போ தான் ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு அவன் செல்லிங் வந்துடும் போட்டோம். பட் என்ன பண்ணுறது, மார்க்கெட் வந்து மேலே வந்து க்ளோசிங் ஆகிடுச்சு.
அதனால் வந்து பையிங் கிடையாது. இப்படி வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால் கொஞ்சம் தூரம் இப்படி போகணும், இல்லை இவ்வளோ தூரமாச்சும் போகணும். நம்ம ஸ்டாப் லாஸ் ஒத்துறோம்ல, அந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து கிட் பண்ணால் தான் சரி ஓகே பையிங் ஆச்சு போகிறான்ட்டு நம்ம கன்வென்ஷன் வரும். இப்போதைக்கு கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா பையிங்லாம் இல்லை, போயிட்டா இப்படி கூட வந்த வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால சொல்கிறேன், இவன் வந்து நம்ம செல்லிங்கு தான் பார்க்குறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவன் வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம்னா ஐ தாட் மட்ஸ் பி இவ்வளோ தூரம் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். இந்த லெவலில் இந்த லெவலுக்குள்ள என்ட்ரி ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி என்ட்ரி ப்ரைஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டாப் லாஸு இப்போதைக்கு லாஸில் போயினுக்கிறோம். பட் நமக்கு ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஹோல்ட் பண்ணுவோம். இன்கேஸ் வந்துட்டு இவன் வந்து இந்த பாருக்கு கீழே செல்லிங் பேரிஷ் கேண்டில் மாதிரி கொடுத்துட்டானா இவன் செல்லிங் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா இது வந்து மார்க்கெட் அந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து செல் பண்ண வச்சுப்போம். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணி தான் கொடுத்த மாதிரி இவ்வளோ தூரம் போயிடும். பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வி ஆர் மார்க்கெட் அனலைசர்ஸ். லாஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா மென்டா. ஏங்க மென்டா வந்து நம்ம வந்து பையிங் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 546 எல்லாம் 5 மணிக்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கான காரணம் பாருங்களேன், இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் 4 ஹவர்ஸில் இந்த இடத்துல வந்து மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிட்டான். முதல் விஷயம். சாரி, ஒரு சின்ன இன்டரப்ஷன் ஆச்சு. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து விட்டுறக்கூடாதுனால தான் வந்து நம்ம இங்கே ஒரு சின்ன லெவலில் குவான்டிட்டி பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளும் பை பண்ணியிருந்தோம். இப்போதைக்கு கண்டிஷன் பாருங்களேன், 15 மினிட்ஸில் பார்ப்போம். 15 மினிட்ஸில் வந்து இது வந்து அந்தளவுக்கு செல்லிங் கேண்டில் மாதிரி தெரியல. பட் ஆக்டிங் லைக் செல்லிங் மாதிரி. இப்போ கீழே இறங்கினா இது ஒரு செல்லிங் ரெசிஸ்டன்ஸில் தான் நம்ம பை பண்ணோம். ஸோ அதனால் வந்து நம்ம எதுவும் சொல்லிக்கூடாது. நாம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், இந்த கிரிப்டோ வந்து ரொம்ப வால்டர் மார்க்கெட். ஸோ குவான்டிட்டி வந்து லெஸ் பண்ணுங்கள், ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை கிட்ட பை பண்ணுறோம். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஒரு விக்கு கொடுத்துட்டு வந்துச்சு. இன்கேஸ் இந்த ஒரு பார் வந்து கண்டிப்பாக பார்த்தா இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துட்டானா, இப்போ ஸ்டாப் லாஸ் கொடுத்துறோம்ல, அந்த ஸ்டாப் லாஸுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டானா இவன் வந்து ஒரு செல்லிங். நாம் வந்து இப்போதைக்கு ஒன்றும் பை பண்ண வேணாம், கீழே வரட்டும். இங்கே எங்கேயாவது வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் இருக்கட்டும், இல்லை ஏதாவது புல்லிஷ் கேண்டல்ஸ்டிக் வரட்டும், நாம் அப்போ வந்து இவனை பை பண்ணிவிட்டு நாம் ஹோல்ட் பண்ணுவோம். ஓகேவா? பட் ஆனால் இவன் மேலே போகிற மாதிரி இருந்தால் சரியான ஸ்பீடில் மேலே போய்டுவோம். நம்ம வெயிட் பண்ண நம்ம எப்படி சொல்கிறது, நம்மளோட பர்சன்டேஜுக்குள்ள 25% அது இது ஒருத்தவங்ககிட்டே நம்ம அக்வயர் பண்ணிடலாம் 10 to 15% மேலே. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இவன் நல்ல ஒரு வாலட்டைலான பர்சன். நான் எப்படி பர்சனாக சொல்கிற மாதிரி தான் சொல்லுகிறோம். சரி, ஓகேவா? இது மென்டா. அதுக்கடுத்து நம்ம இந்த கிரிப்டோ சிக்னல் வந்து நியூவாக ஒரு சிக்னல் சொல்கிறோம்னால இது ஒரு சிக்னல் தான், நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து யூஎம்ஏ வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோன்றதோட உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருந்தாங்க, பை பண்ண பார்த்துருந்தோம். பட் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இருந்தது கேப்சரை உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஐ தாட் மோஸ்ட் ப்ராபப்லி வந்து மெனி மெம்பர்ஸ் வந்து காலையில் இது பண்ணியிருக்க மாட்டேங்கிறது தெரியும். ஆல்மோஸ்ட் 6 to 7% கிட்ட நம்ம மிஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு கரெக்டாக முடிஞ்சாலும் 5%. இட்ஸ் ஓகே. திரும்பி எப்போது ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை வேறு ஏதாவது பேட்டர்னை கீழே கொடுத்தா நம்ம பை பண்ணிக்கலாம். இல்லை இவன்கிட்ட வேறு ஒருத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம அவனை பை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இன்றைக்கான அனலைசிஸில் பார்த்தா வேறு எதுவும் கிடையாது. சொன்ன மார்க்கெட் வந்து 40,200 கிட்ட கீழே வந்து செல்லிங் மாதிரி வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த பக்கம் போகிறான்ட்டு. அதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பேஜ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நேற்று தான் நியூ பேட்ச் ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு எத்தனை பர்சன்டேஜ் நம்ம அக்வயர் பண்ணிக்கிறோன்னா 10 + 4 14% நம்ம ப்ராஃபிட்டை அக்வயர் பண்ணியாச்சு. திஸ் இஸ் மேசிவான ப்ராஃபிட் தானே. நம்மளோட டார்கெட் 50% கிட்ட வந்தாச்சு. பட் இந்த மென்டாவும் டிடபிள்யூடி வந்து கொஞ்சம் லாஸில் போகிறதுனால கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகுமே தவிர மற்றபடி நம்ம இப்போ ப்ராஃபிட்டில் தான் ஆகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்களும் டக்குன்னு இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணணும்னா லேர்ன் பண்ணணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் பேஜ் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.